டேய் யாரா நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு? டெல்லி போலீஸு அப்புறம் இந்த அது என்ன ஆர்எஃப்பா ஆர்ஏஎஃப்பா அந்த ஆக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சிஆர்பிஎஃப்ல ஒருத்தன் இந்த ப்ளூ கலர் சட்டை டேக் இல்லாமல் போட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்கல்ல. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவனுக்கு யார்? இல்லை உங்களை இது பண்ணி எதாவது அராஜகம் பண்ணானுங்களா, இல்லை யாரையும் வெட்டினானுங்களா, கையில் ஆயுதம் இதுவும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டானுங்களா? அமைதியாக போராட்ட இருக்கிற பசங்களை குட்டி செவனேன்னு அமைதியாக போராட்டமாக ஒரு எதுக்காக பண்ணுறானுங்க? யார் அங்கே இருக்கிற அவங்களோட பசங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சருக்கு தாண்டா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்தி அமைதியாக ஒரு மனுஷன் 20-21 நாள் அங்கே உண்ணாவிரத்தில் இருந்து மனுஷன் 9-10 கிலோ வெயிட்டை குறைஞ்சி ஒரு அவ்வளோ பெரிய ஆள். அதெல்லாம் விட்டுட்டு யாருக்காக அதெல்லாம் அசால்ட்டாக எதுவுமே இல்லாத மாதிரி இங்கே லோக்கல் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு என்னால் போக முடியலதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த லோக்கல் கவர்மெண்ட்டு ஆளுங்கட்சி ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை. நீ பிஜேபி அகேன்ஸ்ட், நீட்டுக்கு அகேன்ஸ்ட், அனிதா அப்படி இப்படின்னு எவ்வளோது இது பண்ண நீ லோக்கலில் நீட்டுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் பேசுகிறோம் பண்ணுறோன்ட்டு ஒரு ட்விட்டு ஒரு 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 பதில் கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அதை பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏதோ இப்போ நான் ரேபிஸ்ட்டு இதெல்லாம் சொகுசாக கூப்பிட்டு போவானுங்க, அவனுங்களெல்லாம் சொகுசாக கூப்பிட்டு போவானுங்க. நீதி வேணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சு போராடுற இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் இதான் நிலமை இல்லை? டேப்பா எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இதாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும் வேறு யாருக்கெல்லாம் அந்த இதெல்லாம் இல்லையா, கோவம் இல்லையா, அந்த இது இல்லையான்றது எனக்கு புரியல. மண்டை உடஞ்சி கை கால் ரத்தத்தோட அங்கே அவன் ஒரு கூட்டமே நமக்காக அடுத்த ஜென்ரேஷனுக்காகவும் நீட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் சரி என்னத்த சொல்கிறேன், நமக்கு டக்குன்னு ஏதாச்சும் வார்த்தை வந்துடும். ரைட்டு, இதுவரையும் ஒரு வார்த்தை இல்லை. விஜய் தளபதி அப்படி இப்படின்ட்டு வெளியிலலாம் வந்து தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஊபி, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர்லேருந்து ஒருத்தலாம் வந்து கூட நேரடியாக கூட பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் பெரிய லீடரு, நீங்கள் வந்து அங்கே அதாவது பிரைம் மினிஸ்டர் லெவலில் நீங்கள் போட்டிடுறதுக்குலாம் உங்களுக்குலாம் தகுதி இருக்குது அப்படி இப்படி நிறையா பேசிகிட்டு இருக்கிறேன். சிஎம் சார் விஜய் அவங்க இதை பற்றி பேசினா எவ்வளோ தூரம் அது வைரல் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னும் பேசலை. அது பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் வரையும் போய் உன் கூட்டணியில் இருக்க கட்சி தானே, அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம சைட்லேருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் வரல. என்ன சொல்கிறேன்னு தெரில, அவ்வளோ கோபமாகவும் வருத்தமாகவும் இருக்காங்க. நம்மளால் நிற்க முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட் இங்கே இருந்தாச்சும் நம்ம குரல் கொடுப்போம். இதுக்கு மேலே பேசாமங்க எப்படி தாங்க இருக்கிறது?